இவன் ஐயோ பார்க்காம வரான் பாரு. ஹலோ கைஸ், ஒன்ஸ் அகேன் வெல்கம் பேக் டு த சேனல். ஆல்ரெடி ஒரு 3 பார்ட் பார்த்துருப்பீங்க நம்ம சிக்மங்களூர் சீரீஸை. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பாபாபுடங்கிரி நம்ம போயிட்டுருக்கோம். இதுவும் ஒரு மவுண்டெயின் தான், இது ஒரு ஹையஸ்ட் பீக் தான். அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் பார்ட்டில் இது சிக்மங்களூர்லேருந்து நம்ம முள்ளங்கிரி ஹையஸ்ட் பீக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற இடத்துக்கு போயிருந்தது பார்த்துருப்பீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டோங்க அந்த பாட்டில். ட்ரோன் ஷாட் எடுக்கும்போதெல்லாம் மழை, அதாவது மழை இல்லை, அதை ட்ரோன் ஷாட் எடுக்கும்போதெல்லாம் நமக்கு ஃபாக் வந்துடுங்க. ரோட்டில் ஃபுல்லாக ஃபாக் வந்து கவர் ஆகிடும். அந்த மாதிரி இருந்ததுனால ட்ரோன் ஷாட்டை கஷ்டப்பட்டு வெயிட் பண்ணி டைம் செலவு பண்ணி எடுத்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடுப்பி போகலாம் அப்படின்றது பிளான். அந்த பிளானுக்கு முன்னாடி இந்த பாபாபுடங்கிரியை வந்து செக் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த சிக்மங்களூரில் முக்கியமான ஸ்பாட்ஸ் எல்லாம் கவர் பண்ணிடுறோம். அதனால் பாபாபுடங்கிரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கோங்க. இப்போ பாபாபுடங்கிரி உங்களுக்கு ஆல்ரெடி போன வீடியோவில் சொன்ன மாதிரி முள்ளங்கிரியிலேருந்து கீழே வந்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல ஸ்ட்ரைட் ஒன்று பிரியும், ரைட் ஒன்று பிரியும். ரைட்டு பிரிஞ்சு போனீங்கன்னா அது வந்து கீழே டவுனுக்கு போயிடும். அப்படியே ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாபாபுடங்கிரி போயிடலான்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் பாபாபுடங்கிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பாட்லேருந்து 20 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் உங்களுக்கு இருக்குது. அதனால தான் இப்போ போய்கிட்டு இருக்கோம். அண்ட் இப்போ டைம் பார்த்திங்க அப்படின்னா 12:15. இப்போ வெயிலும் அடிக்குது, அதே சமயம் வந்து சில்னஸும் நல்லா சூப்பராக இருக்குது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். மறக்காமல் அப்படியே கண்டினியூஸாக பாருங்கள். பிளேசஸ் எங்கெங்கே எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இது பண்ணலாம். குட்டி பாபாபுடங்கிரி போகிற வழி தான் குட்டி. அந்த இது நம்ம நேற்று நின்று இங்கே இது எடுத்துமே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம்ல, அந்த ஃபால்ஸுக்கு போகிற இடம் குட்டி இது. நின்று ஃபோட்டோ எடுத்துமே இங்கே நின்றுட்டு. இங்கே நிறுத்தி வேணா ஒரு ட்ரோன் ஷாட் எடுக்கலாமா? என்னங்க ட்ரோன் ஷாட்லாம் எப்படி இருந்துச்சு? பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க பாஸ், வீட்டிலேருந்து வெளியே வாங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். லைஃப் ஒரு டைம் தான், அதுக்கப்புறமேட்டு கிடையாது. ட்ரோன் ஷாட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இப்படியே ஒரு லைக்கை போடுங்க, அப்போ தான் நமக்கு என்கரேஜ்மெண்ட் இருக்குங்க. அப்படியே அந்த ஒரு எப்படி சொல்ல அப்படி இருக்கும். ஓகேங்களா? அதை நீங்கள் போகிற லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸுக்கு தாங்க நமக்கு வந்து அந்த என்கரேஜ்மெண்ட்டு வீடியோ பண்ணுறதுக்கெலாம் சூப்பராக பண்ணலாம். பாருங்கள் அந்த வீடியோஸ்லாம். இது பாருங்கள், இப்போ பார்த்துட்ருக்கீங்களே நேரில். இது தாங்க நீங்கள் மேலே ட்ரோன்லேருந்து பார்த்தது. ட்ரோன்லேருந்து பார்த்த வியூ. இப்போ நம்ம ரோடில் போயிட்டுருக்கோம், அவ்வளோதான். நமக்கு நிறையா பிளேசஸ் இருக்குங்க நம்ம சவுத் இந்தியாவிலேயே. இந்தியாவில் மெயினாக நிறையா பிளேசஸ் இருக்குது. அதுலேயும் சவுத் இந்தியாவில் நிறைய க்ரீனரிஸ் இருக்குது. நம்ம வந்து போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், எக்கச்சக்கமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். தமிழ்நாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா சில பிளேசஸ்க்கு வந்து நான் பிளான் வச்சுருந்தேன். அதெல்லாம் இப்போது போக முடியல, ஏன்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. இபாஸ் கேட்குறாங்க, இபாஸ் போட்டாலும் அவங்க அப்ரூவ் பண்ண மாட்டேன்றாங்க. நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வேறு ஒரு டாபிக். பட் எல்லாம் கிளியரான பின்னாடி தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஒரு ட்ரைவ் போக போகிறேன். ட்ரைவ்னு சொல்லக்கூடாது, ரைடு போக போகிறேன் ஆக்சுவலாக பைக்கில். அதனால் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட்ஸ் வரப்போகுது.
சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்பிட்வீனில் அப்பப்போ உங்களுக்கு ஏதாவது பைக் ரிவ்யூஸு இல்லை பைக் பற்றி பழைய பைக் அந்த மாதிரி வரும். ஏன்னா பைக் ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அதனால். பட் மற்ற டைம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதெல்லாம் செம்மையான சூப்பர்பான ஒரு வீடியோஸ் எல்லாம் வரப்போகுது. க்ரீனரியான ஒரு பிளேஸு வந்து நாங்கள் பிளான் பண்ணி வச்சோங்க. பட் ஆனால் அது எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. ஆனால் அன்பிளான்டு ட்ரிப் மட்டும்தான் எப்பயுமே சக்ஸஸ் ஆகுதுங்க. அது கண்கூட நான் பார்த்துட்டேன். எவ்வளவோ பிளான்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் ட்ரிப்புக்கு, ஆனால் அதெல்லாம் வந்து ஊற்றிக்கும். ஆனால் திடீர்னு வந்து ஒரு நாள் 2 நாளுக்கு முன்னாடி போகலாம் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறது தான் சூப்பராக செட் ஆகும். அப்படி தான் இது செட் ஆச்சு. ஜஸ்ட்டு ஒரு 1 வீக் முன்னாடி தான் நாங்கள் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். அப்பயும் பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒருத்தர் பின்னாடி வாங்கிட்டார் காலை. பட் இருந்தாலும் சரி ஓகே நம்ம போகலாம். ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி சிங்கிளாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன் நிறையா. இதில் என்ன போயிருக்கு ஒய்ஃப் கூட அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃபை கூப்பிட்டு வந்துட்டேன். பட் இப்போ வந்து சி ரியலி லவ்ஸ் இட். நமக்கு பிளேசஸ் இந்த பைக்கில் போகும்போது சில்லுன்னு அந்த காற்று வருது இல்லையா, அது வந்து சூப்பராக இருந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி தான் நம்ம வந்து பைக் ரைடு வந்து பார்த்திங்கன்னா சோல் அண்ட் பாடி ரெண்டுமே சேர்ந்து வந்து ட்ராவல் பண்ணும். காரில் அப்படி இல்லை. அதனால் ட்ரை பண்ணுங்கள். நிறையா பிளேசஸ் இருக்குது, சுற்றுங்க. வாழ்க்கை ஒரு டைம் தாங்க, வாழ்ந்துருங்க. நம்ம லைஃப் ஆஃப் ராமில் வர மாதிரி அப்படியே அது ஒரு போங்க பஸ், அவ்வளோதான். அது சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை, அப்படி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாபாபுடங்கிரி அதுக்கு போகிற வழியில் தான் நாம் நேற்று இந்த சென்ஸ் லாஸ்ட் பார்ட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஒரு ஃபால்ஸ் இருக்குது. அப்படியே பாருங்கள், இந்த ஆந்த வேலை இங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்குது. இதை ஒரு பிடிச்சிடலாமா? மண்ணு வலிக்குட்டிஸ் எப்படி பிரேக் போட்டோம் பார்த்தியா? உங்கள் கூட பேசிட்டே வந்து இங்கே ஸ்கிட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல மாட்டேன். நான் தான் வந்து தெரியாமல் பிரேக் வந்து கொஞ்சம் ஹார்டாக பிடிச்சிட்டேன், ஃப்ரண்ட் பிரேக்கை. அதனால் இப்படி கொஞ்சம் ஸ்கிட் ஆச்சு. இந்த ஃபால்ஸ் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹொன்னம்மா தேவி ஃபால்ஸ். மேலே எங்கேருந்து தண்ணி வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் போயிட்டு. டே மேலே போய் பார்ப்போம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓ, சாதாரணமாக தண்ணி வருதுங்க இங்கேருந்து. அது அப்படியே ஃபால்ஸ் மாதிரி கட்டி விட்ருக்காங்க. அதனால் சூப்பராக இருக்குது. பாருங்கள், அப்படியே மலையிலேருந்து ஏதோ மலைப்பாதையிலேருந்து வர தண்ணி மாதிரி தெரியுது. அங்கே ஊற்றோ இல்லை மழை வந்ததோ ஏதோ அது மூலிமா தண்ணி வருதுங்க இங்கே. பாருங்கள், நான் வந்து செருப்பு போட்டு ஏன் சுற்றிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தோன்னா இதுக்காக தாங்க. ஷூ போட்டுட்டு வந்திருந்தேன்னா இந்த மாதிரி இடத்துக்குலாம் வர முடியாது. அது இல்லாமல் அந்த ஷூ அது வந்து பூட்ஸு, அதை கழட்டி வைக்கிறதுக்குள்ளே எனக்கு வந்து பாதி டைம் முடிஞ்சு போயிடும். அதனால தான் செருப்பு போட்டு சுற்றிட்டு இருக்கேன் மேக்ஸிமம். அதனால தான் இந்த மாதிரி தண்ணிலையும் டக்குன்னு வந்து இறங்க முடிஞ்சு. இல்லைனா அது ஒரு பெரிய கஷ்டமான விஷயமா இருந்திருக்கும். இந்த ஃபால்ஸு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு கடை இருக்குது. இந்த கடையில் லைட்டாக சாப்பிட்றலாம் ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லி. ஏன்னா காலையிலையும் சாப்பிடல, சாப்பிட்றதுக்கு நல்லா ஹோட்டல்ஸ் எல்லாம் நமக்கு டக்குன்னு கிடைக்கலன்றதுனால எது கிடைக்குதோ அதை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் எல்லாமே உங்களுக்கு ரேட் அதிகமாக இருக்கும். பட் இங்கே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் பாஸு, இங்கே வந்து முடிஞ்சிருச்சு. வந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு பிக் எடுத்துகிட்டு போகலாம், கால் நினைக்கலாம், நல்லாயிருக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து அந்த வேலை நமக்கு இன்னொரு
பட்டர் மில்க் ஃபால்ஸ்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ஃபால்ஸுக்கு வந்து நீங்கள் வரலாம். இங்கே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காராக இருந்தாலும் சரி பைக்காக இருந்தாலும் சரி இங்கே தான் நீங்கள் பார்க் பண்ணணும். அந்த 2 பாட்டுக்கு முன்னாடி அதாவது பார்ட் 2ல் பார்த்துருப்பீங்க. நாங்கள் வந்து ஜீப்பில் வந்து ஆஃப் ரோட் ஜீப்பில் வந்து கீழே கூட்டிகிட்டு போனாங்க. வராமல் பாருங்கள், சர்றன்னு மேலே வருவாங்க. இந்த ஜீப்பு தான் தப்தபே ஃபால்ஸ் ஆர் பட்டர் மில்க் ஃபால்ஸ். இந்த ஜீப்பில் இந்த ரோட்டில் போகுங்க. ஒன்லி ஜீப் மட்டும்தான் அலவுடு. பாபாபுடங்கிரி போகலான்னு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 100% அந்த ஃபால்ஸ் நீங்கள் கிராஸ் பண்ணி தான் வருவீங்க. பட்டர் மில்க் ஃபால்ஸ் அது கிராஸ் பண்ணதுக்கப்புறம் தான் பாபாபுடங்கிரி இருக்குது. அதுவும் வந்து ஒரு மவுண்டெயின் தாங்க, ஒரு ஹையஸ்ட் பீக் சம்திங். அதுவும் அங்கேயும் வந்து உங்களுக்கு வியூ பாயிண்ட்டு அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பாபாபுடங்கிரி பார்த்திங்கன்னா இங்கே போர்டு போட்டிருப்பாங்க. நேராக இருக்குது பாபாபுடங்கிரி. இங்கே 6 கிலோமீட்ரு. பார்க்க போனால் அங்கே நமக்கு வந்து கோயில் இருக்கும் போல் இருக்குது ஏதோ. அதுதான் அந்த மலை பாருங்கள், செம்மையாக இருக்குது. குட்டியா மலை பாரு, முன்னாடி பாரு. அதுக்காவது நான் ஏன் ரைடிங் கியர் போட்டு வண்டி ஓட்டலை அப்படின்ற ஒரு டவுட் இருந்தது அப்படின்னா, ஆக்சுவலாக இது வரைக்கும் வந்துட்டோம். இங்கே வந்துட்டு நம்ம என்னது டயர் ஒரு பக்கம் வாங்குது. இது வரைக்கும் வந்துட்டு ரூம்லலாம் திங்ஸ் வச்சாச்சுங்க. அங்கேருந்து நம்ம வந்து ரைடிங் கியர்ஸ் பூட்ஸ் அது இதுன்னு போட்டுட்டு வந்தோம்னா ஒரு இடத்துலையும் போயிட்டு இப்போ தண்ணியில் இறங்கணும். அங்கே வந்து பூட்ஸ் போட்டிருந்தேன் அப்படின்னா அதை கழட்டிகிட்டு இருக்க முடியாது. அதுக்கே ஒரு 1/4 மணி நேரம் எக்ஸ்ட்ரா லேட் ஆகும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனால தான் அதை போட்டுக்கிட்டு வண்டி ஓட்டலன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கிளம்புவோம் இல்லையா, கிளம்பும்போது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரைடிங் கியர்ஸ் போட்டு தான் கன்ஃபார்மாக நான் வண்டி ஓட்டிகிட்டு போவேன். மீன்ஸ் நம்ம உடுப்பி போகும்போதுன்னு வச்சுக்கோங்க. மறுபடியும் டயருக்கு நம்ம போய் பெண்ட் எடுக்கணும் போல இருக்கே இந்த ரோட்டுக்கு. பாருங்கள் அந்த க்ரீனரிஸ் எல்லாம், மவுண்டெயின்ஸ்லாம் செம்மையாக இருக்குது, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது குட்டி. அடுத்து நம்ம போகிறது பார்த்திங்கன்னா ஆஃப் ரோடிங். நம்ம ராயல் என்ஃபீல்டில் வந்து இன்றைக்கி ஆஃப் ரோடிங்கு வந்துருச்சு. ஆத்தி அதானே, போலாம் காருக்காரங்களே போகிறாங்க, நமக்கு என்ன. ஸ்பெண்டரில் போகிறாங்க பார். ஆத்தி அதனால தான் ஜீப் வந்து வராங்க போல இருக்கு வாடகைக்கு. ஆஃப் ரோடிங் பண்ணியாச்சுங்க இன்னைக்கு நம்ம பைக்லேயும். ஆனால் என்ன பின்னாடி வந்து செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து கடக்குன்னு சவுண்ட் வந்துட்டுருக்கு. செயின் லூப்ரிகன்ட் போன ஒன்றையும். ராயல் என்ஃபீல்டு வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஆஃப் ரோடிங் பண்ணலன்னா எப்படி? என்ன இது கிளாசிக் பைக்கு. பாரு அவன் டைகரு இது வச்சுட்டே வந்திருக்கான். இது என்ன பைக்கு? டிஆர்கே, பெனலி டிஆர்கே. இது பார்த்தீங்கன்னா நம்ம கிளாம்ப் உடஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு கட்டி வச்சுருக்கோங்க. இந்த கிளாம்ப் நேற்று வரும்போதே உடஞ்சிருச்சு, அதனால் கட்டி வச்சுருக்கேன். அப்படி என் ஒய்ஃப் சொன்ன ஒரு வாசகம் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். அவங்க சொன்னது என்னென்னா, சில விஷயங்களை வந்து நம்ம உணரதான் முடியும், அதை வந்து வீடியோலையோ ஃபோட்டோலையோ கேப்சர் பண்ணி காட்ட முடியாது. அந்த மாதிரி ஒரு இடம் தான் இந்த இடம். இப்போ வந்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பாபாபுடங்கிரி. இந்த இடத்துல வந்து அந்த வெதர் வந்து சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வீடியோவில் எந்தளவு தெரியும்னு தெரியல, பட் இங்கே இருக்கிறது அந்த பனி அப்படியே கிராஸ் ஆகி போய்கிட்டு இருக்குது. அதெல்லாம் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த ஃபீல்டு வந்து சூப்பராக இருக்குங்க. மேபி நீங்கள் வந்தால் இதெல்லாம் ஃபீல் பண்ணலாம் கண்டிப்பாக. எந்தளவு உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்குன்னு தெரியல, பார்த்து சொல்லுங்கள் எந்தளவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதை பாருங்கள், அப்படியே புல்வெளி
இதில் தான் அப்படியே நடந்துக்கிட்டு இருக்கோம். அப்படியே போனால் அங்கே வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அந்த மாதிரி ஒரு பிளேஸ் இது. பாருங்கள், அடுத்து வந்து நம்ம மேலே போகிறோம். அங்கெல்லாம் வண்டிங்கெல்லாம் போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த பக்கம் போய் பார்க்கலாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வர வேண்டியதான். இதெல்லாம் ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் அந்த மாதிரி வந்து இருக்கிறதுக்கு சான்சஸ் எந்தளவு இருக்குன்னு தெரியல. பட் ஒரு ஃபீல் கொடுக்க முடியும் இந்த வீடியோஸ் உங்களுக்கு. ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு க்ரீனரியான பிளேஸ், அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குன்னு நம்புகிறேன். அவ்வளோதான். பாரு எப்படி இருக்குன்னு ரோடு. பார்த்துக்கலாமா? எவ்வளவோ பண்ணியாச்சு, இதை பண்ண மாட்டோமா? ஆமாம். இதே மாதிரி இருக்கும்போது அவங்க எப்படி ரோடு போட்டாலும் அவங்களுக்கு கஷ்டம் இல்லை. பஸ்ஸெல்லாம் வந்திருக்கான் எப்பா. அடுத்து நம்ம மேலே இருக்கிற இன்னொரு மலைக்கு போய்கிட்டு இருக்கோம். அவன் ஏற மாட்டான் போல இருக்கே. அவன் ஏறாமல் நம்மளும் இது பண்ணி விட்டுரு போகிறான். குட்டி ராயல் என்ஃபீல்டு ஓட்டுறவனும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திறமையான ஒரு பைக்கர் தான். கண்டிப்பாக. இப்படி ஒரு ஆஃப் ரோடிங்க்கு வந்து நம்ம சேனலில் இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து பல வருஷங்கள் ஆகுது. ஸ்டார்டிங்கில் ஒரு சின்னதாக ஒரு இடத்துக்கு போனப்போ ஒரு ஆஃப் ரோடிங் இந்த மாதிரி ஒன்று போனோம். அதுக்கப்புறம் இதுதான் ஃபஸ்ட். ரொம்ப நாள் கழித்து இதுதான் இப்படி போயிட்டுருக்கோன்னு வச்சுக்கோங்க. ஏன்பா ஏறா அரவிந்தோ. இவன் ஐயோ பார்க்காம வரான் பாரு. வாக்குட்டி பைக் ரைடிங்கில் கிரேஸ் இருக்கிற யாருனாச்சும் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு ட்ரீட்டுங்க இந்த ரோடு. இவன் வழிபட மாட்டான். பக்கா ஆஃப் ரோடிங் போங்க. அசால்ட் எந்த பைக்னாலும் வரலாம். ஓட்டவங்களை பொறுத்து தான் இருக்குது. ஸ்ப்ளெண்டர்னாலும் சரி, இல்லை டிவிஎஸ் எக்ஸல்னாலும் சரி. Oh my god. இங்கே பாருங்கள், ராயல் என்ஃபீல்டு ட்ரைல்ஸை வந்து பின்னாடி சீட்டு ஃபிக்ஸ் பண்ணி ஓட்டிகிட்ருக்காப்புல. அப்படியே வந்தீங்க அப்படின்னா இங்கே போயிட்டு ஜஸ்ட்டு ஃபோட்டோ எடுக்கிறது நல்லாயிருக்கும். நாம் நின்னாலும் சரி, இல்லை தனியாக நேச்சர் சீனாக எடுத்தாலும் சரி, சூப்பராக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல அதுக்கு உண்டான ஒரு இடம் தான். அப்படியே அங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் அப்படியே போய்கிட்டு இருக்கு. அங்கே போனால் அங்கே எண்ட் ஆகுது போல இருக்குது அந்த மலையோட உச்சியில். அங்கேயும் வந்து பார்த்தோன்னா அங்கேருந்து பார்த்தோன்னா இங்கே கீழே வந்து கொஞ்சம் சின்னதாக தெரியும், அவ்வளோதான். அதனால தான் சரி போகலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே நாங்கள் ஸ்டாப் பண்ணிக்கிட்டோம். என்னடா இது தலை மேலே ஏதோ போட்டிருக்கேன்னு நினைக்கிறீங்களா? ஆக்சுவலாக முடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதாகிடுச்சு, கசங்கி கன்றாவியாக ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன். அதனால் நல்லாவே இல்லை. அதனால தான் சரி ஓகே நம்ம இது வருது போட்டு கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கவர் பண்ணி வச்சுருக்கேங்க. அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இந்த பார்ட் 4 இதை இங்கேயோ முடிச்சுக்கலாம்.
நெக்ஸ்ட் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரூம் வெக்கேட் பண்ணிட்டு உடுப்பி கிளம்புறோம். உடுப்பிக்கு போகிற வழியில் என்னென்ன பார்க்க போகிறோம், ஆகும்பே அந்த இதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்கமிங் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வீடியோஸ், நிறையா பிளேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கோம். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள். சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.